எப்படி இருக்கு? செம்ம சூடா இருக்கு. அது இல்ல, நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓ அதுவா? அது நல்லா தான் இருக்கு. பாவம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ராணி, ம் என் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, இவ்வளவு மாதிரிதான். ஆனா எங்க அப்பா எங்க போனாலும் எங்க அம்மாவை கூட்டிகிட்டே போவார். திருவிழா, ஃபங்க்ஷன், அப்பா பார்க்குற எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா அம்மாவுக்கு சொல்றத நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மாவை எங்க அப்பா அவ்வளோ லவ் பண்ணாரு. அதே மாதிரி எங்க அப்பாவை எங்க அம்மா மாதிரி யாரும் லவ் பண்ண முடியாது. நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத எந்த பிரச்சனையும் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் தந்ததே இல்லை. ஒருவேளை நம்மளால அதை செய்ய முடியலன்னா அதுக்கு துணையா கடவுள் ஒரு ஆளையை அனுப்பி வைப்பாரு. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி. அம்மாவுக்கு அப்பா தான் உலகம். ராத்திரி, பகல், நட்சத்திரம் எல்லாமே அப்பா தான். அம்மாவுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. அப்பாவும் நானும் அக்காவும் ஒரு சின்ன உலகம். அங்க அம்மாக்கு இருட்டே கிடையாது. என்னோட அப்பா அம்மாவை லவ் பண்ணார்ல, அதே மாதிரி இவ்வளவு எனக்கு நேசிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது எனக்கு சொல்ல தெரியல. அது என்ன பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல. இவ இப்படி முன்னாடி வந்து நிக்கும் போது நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ இப்ப என்கிட்ட சொன்னல்ல, அதே மாதிரி மனசு திறந்து அவகிட்ட சொல்லிடு, அவ்வளவுதானே. அவ ஓகே சொல்லுவா. இனி அது தேவையில்ல. ஏன் அப்படி சொல்ற? அவ ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கால, அதுல கடைசியா இருக்கிறது நான் அவளை ப்ரொபோஸ் பண்ண விஷயம் தான். இந்த பாட்டை போட்டு தான் நீங்க டான்ஸ் ஆடுனீங்களா? அது ஆமா ஆமா. அட, இதெல்லாம் கேட்கும் போது நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.